ஹலோ வியூவர்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அசைசைட் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட், ஆர், நாட் அண்ட் நார். ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு எப்போ ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நான் கொடுக்குற 2 கண்டிஷனுமே வந்து ட்ரூவாக இருக்கப்போ அப்போ வந்து எனக்கு வந்து அண்ட் ஆப்ரேட்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் எப்போ நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் அந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே எனக்கு என்ன ஆகிடும், நான் எழுதுகிற கொரி வந்து எனக்கு ரன் ஆகிடும். ஸோ நாட் ஆப்ரேட்டர் வந்து நான் சிங்கிள் கண்டிஷன்ல, அதாவது இப்போ நான் கிரேட்டர் தென் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கிரேட்டர் தென் இல்லாத, அதாவது கிரேட்டர் தென் இல்லாத வேல்யூஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி நார் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சேம் அஸ் நாட் ஆப்ரேட்டர் தான். பட் நாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்றப்ப ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அண்ட் நார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நாட்டுக்கும் நாருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ வித்தவுட் டெல்லி நம்ம கொரிக்குள்ள போயிடலாம். ஸோ வந்து நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம என்ன டிபியில் இருக்கோம்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நான் ஹாஸ்பிட்டல்ன்ற டிபிக்குள்ளே இருக்கேன். இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்ன்ற டிபிக்குள்ளே இருக்க பேஷண்ட்ன்ற கலெக்ஷனுக்குள்ளே இருக்க டேட்டாஸை வியூ பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஃபைண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சிருக்க அதே டேட்டாஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து 2 கண்டிஷன்ஸ் ரைட் பண்ண போறேன். ஸோ அந்த 2 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், அண்ட் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ டிபி டாட் patient dot find குள்ள என்ன கொடுக்குறேன்னா டாலர் சிம்பிள் அண்ட். ஸோ அண்ட்ன்ற ஆப்ரேட்டர் நான் கொடுக்குறேன். ஸோ அண்ட்ன்ற ஆப்ரேட்டர் கொடுக்குறப்ப ஆப்வியஸ்லி நமக்கு வந்து என்னவா இருக்கணும்னா நம்ம கொடுக்குற 2 கண்டிஷனுமே வந்து நமக்கு என்னவா இருக்கணும், ட்ரூவா இருக்கணும். ஸோ நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ், அதாவது 1 ஆர் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா அதை அரே ஃபார்மேட்ல கொடுத்துக்கணும். அண்ட் ஏஜ், ஸோ ஏஜ் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். ஏஜ் ஈக்குவல் டு 23 இருக்கணும். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் சிட்டி ஈக்குவல் டு எதுவாக இருந்துக்கணும், எனக்கு சென்னையா இருக்கணும். ஓகே, ஸோ நான் இந்த ஆப்ரேட்டர் அரே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். செட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கொரி க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து நான் இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா ஏஜ் வந்து 23 இருக்கணும், சிட்டி வந்து 20, அதாவது சிட்டி வந்து சென்னையா இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ட்ரூவா, இந்த நான் கொடுத்த 2 கண்டிஷனுமே எனக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு அண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகும். ஃபார் சேஞ்ச் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா சேலம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 23ன்ற ஏஜ் உள்ள பர்சன் வந்து என்னோட கலெக்ஷன்ல இருக்காங்க. ஆனா அந்த 23 ஏஜ் உள்ள பர்சனுக்கு சிட்டி வந்து சேலம் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூ, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்ன்ற பட்சத்துல எனக்கு என்ன ஆகலை, என்னோட கொரி ரன் ஆகலை, எனக்கு அவுட்புட்டும் எதுவுமே ஜென்ரேட் ஆகலை. இப்போ நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஆர் ஆப்ரேட்டர்ல நான் சேம் கொரி யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் கொரி யூஸ் பண்ணிட்டு அண்ட் ஆப்ரேட்டருக்கு பதிலாக நான் என்ன மாத்திக்கிறேன்னா ஆர் மாத்திக்கிறேன். ஓகே, ஆர் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஒன்று வந்து எனக்கு ஏஜ் வந்து ஈக்குவல் டு 23 இருக்கலாம், இல்ல சிட்டி வந்து சேலமா இருக்கலாம். எதர் திஸ் கண்டிஷன் இல்லைன்னா இந்த கண்டிஷன், ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே எனக்கு வந்து வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணலான்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஈக்குவல் டு 23யும் வந்திருக்கு, அதே மாதிரி சேலம்ல இருக்க பீப்புள்ஸோட டீடைல்ஸும் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ எப்படி ஆர் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ வந்து எனக்கு ரெண்டுமே, அதாவது நான் கொடுத்த 2 கண்டிஷன்லுமே டேட்டா இருந்தனால எனக்கு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு என்ன வந்திருக்கு, அவுட்புட் வந்திருக்கு. இப்போ நான் இங்க வந்து கரூர்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு கரூர்ன்ற டேட்டாவே இல்லை, என்னோட கலெக்ஷன்ல கரூர்ன்ற சிட்டியை கொண்ட பீப்புள்ஸ் யாருமே இல்லை. ஆனா வந்து இப்போ ஏஜ் 23 இருக்கவங்க இருக்காங்க. ஸோ எய்தர் திஸ் ஆர் தட், ஏதாவது ஒரு கொரி எனக்கு வந்து ட்ரூவா இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அந்த கொரி வந்து எனக்கு ரன் ஆகி எனக்கு வந்து அவுட்புட் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து நார் ஆப்ரேட்டர் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 23 அண்ட் சிட்டி வந்து கரூர்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு 23 விட வேல்யூ பெருசா இருக்கக்கூடாது. ஓகேவா, நான் அதான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட், நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஸோ நாட்ன்றது நாட் ஈக்குவல் அப்படின்னா வந்து 23 விட கிரேட்டர் தெனா இருக்க வேல்யூஸ் எனக்கு வரக்கூடாது. அதே மாதிரி கரூர்னு இருக்கிறதும் எனக்கு வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றோம்னா நார் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ நாட்ன்றத வந்து நம்ம சிங்கிள் கண்டிஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும் நாட்ல. அதனால நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நான் ரன் ஆகுறப்ப நான் என்ன கொடுக்குறேன், நார்னு கொடுக்குறேன். ஸோ நார்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா 23, அதாவது 23 விட பெரிய வேல்யூஸ் எதுவுமே வரல, எனக்கு 23 வந்திருக்கு. அதே மாதிரி கரூர்ன்ற எந்த வேல்யூஸுமே எனக்கு வரல, அதோட டேட்டா என்னவோ அது மட்டும் வந்திருக்கு. இப்படிதான் நமக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நார் ஒர்க் ஆகுது. இப்ப நமக்கு நாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். db டாட் patient டாட் ஃபைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கொரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ்ன்ற பேராமீட்டர்ல நாட் என்ற ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ இங்க என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா சரி, அங்கேயும் கிரேட்டர் தென் கொடுக்குறேன். கிரேட்டர் தென் 34 போட்டுக்கலாம். கிரேட்டர் தென் 34. ஓகே, ஸோ நான் கொரியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ கொரி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்திருக்குன்னா கிரேட்டர் தென், அதாவது 34க்கு பெருசா இருக்க எந்த நம்பர்ஸும் எனக்கு வரக்கூடாது. அதுதான் நான் வந்து கொரி எழுதிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 34க்கு பெருசா இருக்க எந்த நம்பருமே வரல. 23, 26, 25, 34, 23 இது எல்லாமே வந்து 34க்கு அண்ட் 34க்கு உள்ள இருக்க வேல்யூஸ் தான். ஸோ எனக்கு 34க்கு கிரேட்டர் தென்னா எதுவுமே வரல. ஸோ இதுதான் நமக்கு வந்து நாட் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ இப்படிதான் நமக்கு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்மளால ஒரு கலெக்ஷன்ல இருக்க வேல்யூஸை நம்மளால ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் உனக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் உங்களுக்கு எவல்யூஷன் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.